சரி சார், எனக்கு ஜாதகம் இல்லை. ஜாதகம் இல்லாதவங்க இந்த தோஷத்துக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் கேட்கக்கூடிய அந்த நேரத்துக்கு கேது பகவான் உங்களுக்கு நாங்கள் கணிக்கிறக்கூடிய அந்த நேரத்துக்கு அந்த லக்னத்துக்கு 4ஆம் இடத்தில் இருந்தால் நாக்கால் ஜீவன் நாசம், அதே 6ஆம் இடத்தில் இருந்தால் தீராத நோய் பாதிப்பை கொடுக்கக்கூடிய வாய்ப்பினை உண்டு. தீராத நோய்கள் தன்னை மருத்துவங்க பார்த்தாலும் சரி, அவங்களுக்கு தீராத நோய்களாக இருக்கும். அப்போ அந்த நோயிலிருந்து விடுபடுறதுக்கும் 8ஆம் இடம் எதிர்மறைமான பார்த்தீங்கன்னா அதிர்ஷ்டத்தை வரவிடாமல் தடுக்கிறதுக்கும், எதிர்பார்வையில் சில வகையான கண்டங்கள் ஏற்படுறதுக்கும், அவப்பெயர் ஏற்படுறதுக்கும் இந்த 8ஆம் இடத்துக்கு கேது பகவான் இருந்தால் அது கொடுப்பார். அதுவே உங்கள் ஜாதக ரீதியாக 10ஆம் இடத்துல இருந்தால் மன அழுத்தத்தை கொடுப்பார். அதே 12ஆம் இடத்துல இருந்தால் தூக்கத்தை கெடுப்பார். அதே கேது பகவான் 1ஆம் இடத்துல இருந்தால் ஜாதகர் தோஷத்தை, நான் சொல்லக்கூடிய அத்தனை தோஷமும் ஜாதகருக்கு பயனடையும் அப்படின்னு சொல்லப்படுறது. நிவர்த்தி பண்றதுக்கு ஒரே வழி, நான் சொல்லக்கூடிய பொருள்களை நீங்க சேகரித்து விநாயகர் பெருமாளுக்கு, அதாவது கேதுக்கு அதி தேவதை யார் அப்படின்னா விநாயகர் பெருமாள், விநாயகர் பெருமாளுக்கு வழிபட்டுட்டு வந்தால் கேது தோஷத்திலிருந்து நிவர்த்தி பண்ண முடியுமானா நிவர்த்தி பண்ண முடியும். அது மட்டும் இல்லாம உங்க ஜாதகத்துல காவல் தெய்வம் சொல்லக்கூடிய இடம் 8ஆம் இடத்துல கேது பவன் இருந்தால் நிச்சயம் காவல் தெய்வம் மூலமாக தான் உங்களுடைய பிரச்சனை நிவர்த்தி பண்ண முடியும். இலுப்பையடி கருப்பர் சொல்லக்கூடிய கருப்பர் இருக்காரு. அந்த இலுப்பையடி கருப்பருக்கு இந்த ராகு கேது தோஷங்கள், பொதுவாக தோஷங்கள் எடுத்துட்டாவே ராகு கேது தோஷம் தான் சொல்லுவாங்க. அதில் முக்கியமாக இந்த கேது தோஷம் இருந்தால் அவங்களுக்கு நான் சொல்லக்கூடிய பிரச்சனைகள்லாம் இருக்குன்னா நிச்சயம் இருக்கும். அதேமாதிரி நான் சொல்லக்கூடிய யோக பலன் இருக்குமானா நிச்சயம் இருக்கும். அதுங்களா யோகத்தை தக்க வைக்கிறதுக்கும் தோஷத்திலிருந்து விடுபடுறதுக்கும் இலுப்பையடி கருப்பர் சொல்லக்கூடிய கருப்பர் இருக்காரு. கூகுளில் செக் பண்ணிங்கனாவே இடத்துல காட்டுவாங்க. அப்படி இல்லைன்னா பார்க்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி கீழே என்னுடைய ஃபோன் நம்பர் இருக்குது. அந்த ஃபோன் நம்பர் மூலமாக என்னை கான்டெக்ட் பண்ணாவே அந்த ஸ்தலம் எங்கே இருக்குதுன்னு உங்களுக்கு விரிவாக்கத்தோடு கொடுப்பேன். அந்த ஸ்தலத்துக்கு ஒரு முறை போயிட்டு வாங்க. நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கை மலரட்டும். மீண்டும் இனிதோடு நிச்சயம் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்களுடைய ஜோதிடர் ராஜேஷ்குமார். நன்றி, வணக்கம்.